அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். நேத்து பாத்தீங்கன்னா என்னுடைய பாட்டி, எங்க குடும்பத்துக்கெல்லாம் ஒரு காவல் தெய்வமா இருந்தவங்க என்னுடைய பாட்டி. அவங்களுக்கு வயசு பாத்தீங்கன்னா 96 வயசு. என்னோட அப்பாவை பெத்த அம்மா. அப்பாவுக்கு அப்புறம் என்னோட சித்தப்பா, என்னோட சித்தப்பாவுக்கு அப்புறம் என்னோட பாட்டி தான் எங்க எல்லாருக்குமே அவங்களுடைய நினைப்பு வராம எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்தது எங்க பாட்டி தான். அந்த அளவுக்கு எங்க பாட்டிய அப்பா சித்தப்பா இருந்தா எப்படி பார்த்துப்பாங்களோ அது போல நாங்க நல்லா பார்த்துட்டு இருந்தோம். அவங்களுக்கு ரொம்ப திருப்தி. இந்த வயசுலயும் சுகர், பிபி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம எங்க பாட்டி நல்ல ஆரோக்கியமா எங்க கூட எங்களுக்கு ஒரு காவல் தெய்வமா இருந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம பாட்டி தவறிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டம் அது. ஏன்னா நாங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு எங்க கூடவே வாழ்ந்த ஒரு தெய்வம். நம்ம அப்பா ரொம்ப வருஷம் நம்ம கூட இல்லைனாலும் அவங்கள பெத்த தெய்வம் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருந்தோம். இருந்தாலும் இந்த ஏஜுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே இவ்வளவு வருஷம் யாராலையும் இருக்க முடியாது. அவங்கள பிரியறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. நம்ம பாட்டி இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கிற எல்லாருக்குமே ஆயாவை ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு எல்லார் மனசுலயும் ஒரு நல்ல இடம் பிடிச்சவங்க பாட்டி. பாட்டியோட இறப்பு எங்க குடும்பத்துக்கு எவ்வளவு கஷ்டம்னாலும் அதை விட மிச்சமா நம்ம கலை குடும்பத்துல இருக்கிற எல்லா கலைஞர்களும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நம்மளுடைய கலை ரசிகர்களாகிய நீங்களும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருந்தீங்க. பாட்டியோட இறப்புக்கு வருத்தம் தெரிவிச்சு இரங்கல் தெரிவிச்ச உங்க எல்லாருக்குமே எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி. இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், கலசப்பாக்கம் அடுத்த பூண்டி, ஆரணி தனுஷ் நாடக மன்றம், ஆரணி எஸ்வி நகரம் அடுத்த நேத்தப்பாக்கம், ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த அரும்பலூர் மாதா கோவில், ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம், நாயுடுமங்கலம் அடுத்த எம்என் பாளையம், ஆரணி சபரி நாடக மன்றம், காஞ்சி கடலாடி அடுத்த மாம்பாக்கம், ஆரணி ஸ்ரீ வாரி நாடக மன்றம், போலூர் அடுத்த காப்பலூர் மேட்டு தெரு, ஆரணி வினிதா நாடக மன்றம், செஞ்சி அடுத்த பொன்னாங்குப்பம், ஆரணி ராஜா நாடக மன்றம், மேல்மலையனூர் அடுத்த தாழனூர், ஆரணி துளசி நாடக மன்றம், சோளிங்கர் அடுத்த புலிவலம் அம்பேத்கர் நகர், வடையிலுப்பை பரணி நாடக மன்றம், எழுவாம்பாடி மாம்பட்டு அடுத்த ஜடதரி குப்பம், முத்தாலம்மன் நாடக மன்றம், திருத்தணிட்டூர் சாலை அடுத்த கீழ்வனம், மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், செய்யாறு அடுத்த பாராசூர் மேட்டு அம்பேத்கர் நகர், ஆரணி ஜெயலட்சுமி நாடக மன்றம், பவுஞ்சூர் அடுத்த நெசப்பாக்கம், ஆரணி கமலேஷ் நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த மட்டப்பிரையூர், ஆரணி பத்மா நாடக மன்றம், திண்டிவனம் அடுத்த மொலசூர், செய்யாறு ஸ்ரீவாணி நாடக மன்றம், போலூர் அடுத்த எர்ணாமங்கலம், ஆரணி மனோ நாடக மன்றம், போலூர் அடுத்த படியம்பட்டு, பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம், குடியாத்தம் டு கேவிக்குப்பம் அடுத்த சென்னாங்குப்பம், ஆரணி நந்தினி நாடக மன்றம், திருவண்ணாமலை டு மணலூர்பேட்டை அடுத்த வேலையம்பாக்கம், காஞ்சி கௌரி நாடக மன்றம், சேட்பட் அடுத்த பழம்பூண்டி, வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், செய்யூறு அடுத்த பரமன்கேணி குப்பம், ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றம், வெள்ளிமேடுபேட்டை அடுத்த தனியல். இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம்.